இன்னைக்கு நம்ம மேத்யூ வர்னால் எழுதுனது ஸ்டடி ஆஃப் போயிட்ரி அப்படிங்கிற ஒரு எஸ்ஸேவை ரொம்ப ஈஸியா பார்க்கலாமா? மேத்யூ வர்னால் இந்த எஸ்ஸேவை ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபியூச்சர்ல போயட்ரி அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பீப்புளுக்கு ரிலீஜியன் மேல ட்ரஸ்ட் போகலாம், சில டைம் பிலாசபி கூட ஹியூமன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு போகலாம். அந்த டைம்ல பீப்புள்ஸ் எல்லாரும் போயட்ரியை தான் நோக்கி வருவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரோட மெயின் பாயிண்ட் ரிலீஜியன் பிலாசபி இது ரெண்டுத்தையும் விட போயட்ரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா போயட்ரி தான் நமக்கு லைஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும், கம்ஃபர்ட் கொடுக்கும், ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அப்படின்னு அவர் நம்புறாரு. அண்ட் அவர் ஃபேமஸான ஒரு ஐடியா ஒன்று சொல்றாரு. அது என்னன்னா, போயட்ரி இஸ் கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப். அதோட மீனிங் என்னன்னா, போயட்ரிங்கிறது வெறும் ரைம், ரிதம், என்டர்டைன்மெண்ட் மட்டும் கிடையாது. ஒரு ரியல் போயட்ரி அப்படிங்கிறது ஹியூமனோட எமோஷன்ஸ், ப்ராப்ளம்ஸ், வேல்யூஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையுமே ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மேத்யூ வர்னால் சொல்றாரு. ஒரு கிரேட் போயட்ரியில ஹை சீரியஸ்னஸ் இருக்கணும், அப்படி இருந்தாதான் அது ஒரு கிரேட் போயட்ரி அப்படின்னு அர்னால் நம்புறாரு. அப்ப ஹை சீரியஸ்னஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹை சீரியஸ்னஸ்னா அதுல நோபல் ஐடியா இருக்கணும், டீப் ஃபீலிங்ஸ் இருக்கணும், மாரல் டெப்த் இருக்கணும். அதுல பீப்புள்ஸ்க்கு லைஃப்க்கு யூஸ் ஆகுற ஏதோ ஒரு மெசேஜ் அதுல உள்ளடக்கி இருக்கணும். அப்பதான் அது ஹை சீரியஸ்னஸ். ஹை சீரியஸ்னஸ் இருக்க எல்லா போயட்ரியுமே கிரேட் போயட்ரி தான் அப்படின்னு அர்னால் சொல்ல வராரு. போயமை இப்படிலாம் ஜட்ஜ் பண்ணிடக்கூடாதுன்னு அர்னால் சொல்ற ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹிஸ்டாரிக்கல் எஸ்டிமேட். இந்த ஒரு போயம் இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் டைம்ல எழுதப்பட்டுச்சு, அதனால இந்த போயம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹிஸ்டாரிக்கலா ஒரு போயமை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, பர்சனல் எஸ்டிமேட். அதாவது இந்த ஆத்தர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆத்தர், அதனால இவர் எழுதுற எல்லா போயமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. அப்போ ஒரு போயமை எப்படிதான் ஜட்ஜ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ரியல் எஸ்டிமேட்டை வச்சுதான் ஜட்ஜ் பண்ணணும். அதாவது போயமோட ஆக்சுவல் குவாலிட்டி, ட்ரூத், ஸ்டைல், கிரேட்னஸ், ஹை சீரியஸ்னஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு போயமை ஜட்ஜ் பண்ணணும்னு மேத்யூ வர்னால் சொல்றாரு. போயட்ரியை ஜட்ஜ் பண்ண இன்னொரு மெத்தடையே சொல்றாரு மேத்யூ வர்னால். அதுதான் டச் ஸ்டோன் மெத்தட். இந்த மெத்தட் என்னன்னா, ஒரு கிரேட் போயட்ரின்னு நினைக்கிற ஹோமர், டான்டே, ஷேக்ஸ்பியர், மில்டன் இவங்க எல்லாரோட பெஸ்ட் லைன்ஸை யூஸ் பண்ணி வேற போயமோட குவாலிட்டியை கம்பேர் பண்ணும்போது போயமை ஜட்ஜ் பண்ணலான்னு சொல்றாரு மேத்யூ வர்னால். லாஸ்டா அர்னால் சொல்ல வர்றது, போயட்ரி இஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் பவர் இன் ஹியூமன் லைஃப். ஃபியூச்சர்ல போயட்ரி ஹியூமனுக்கு கைட் பண்ணும், சப்போர்ட் பண்ணும், விஸ்டம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த ஸ்டடி ஆஃப் போயட்ரியில என்னதான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, போயட்ரி நம்ம லைஃப்க்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. ரிலிஜியனை கம்பேர் பண்ணும் போதும், பிலாசபியை கம்பேர் பண்ணும் போதும் போயம் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல வர்றாரு. கிரேட் போயட்ரியில ஹை சீரியஸ்னஸ் இருக்கணும், அதுக்கப்புறமேட்டுக்கு போயமை ஃபேரா ஜட்ஜ் பண்ணணும், ஹிஸ்டாரிக்கல் எஸ்டிமேட்லயோ இல்ல பர்சனல் எஸ்டிமேட்லயோ போயமை ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சோ இதுதான் மேத்யூ வர்னால் எழுதின தி ஸ்டடி ஆஃப் போயட்ரியோட ஃபுல் சம்மரி. அண்ட் எக்ஸாம்க்கு யூஸ் ஆகுற மாதிரி நோட்ஸும் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கேன், மறக்காம பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.